எல்லாருக்கும் வணக்கம். நான் குயின் ஆஃப் யூனிவர்ஸ். இன்றைக்கு ஒரு பாரம்பரிய மூலிகை வச்சு மருத்துவ தேநீர் தயாரிக்கிறது பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த மருத்துவ மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவாரம்பூ. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்தத்தில் உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண உதவி செய்யுது. மற்றது ஆவாரம்பூ சரும பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான தீர்வாக அமையுது. இது இளமையாக இருக்க உதவுகிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பழைய காலத்தில் பாரம்பரியமாக சொல்லுவினம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு. ஆவாரம்பூவை நிழலில் தான் காய வைக்க வேணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. இந்த ஆவாரம்பூ தேநீரை 2 முறையாக நீங்கள் தயாரிக்கலாம். ஒன்று சரியாக சூடான தண்ணியில் ஆவாரம்பூவை போட்டு அதை நீங்கள் ஆற மட்டும் விட்டீங்கன்னு சொன்னால் அதில் சாரம் அந்த தண்ணி சுடுதண்ணியில் இறங்கிடும். அதை நீங்கள் ஆற வச்சு வடிகட்டி குடிக்கலாம். மற்றது ஆவாரம்பூவை போட்டு 1 கப் தண்ணியில் கொதிக்க வச்சும் அதை வடிகட்டியும் நீங்கள் அந்த தேநீரை எடுத்துக்கொள்ளலாம். 1 கப் ஆவாரம்பூ தேநீரை குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் கொண்டு போய் வந்தீங்கன்னு சொன்னால் சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். விடியவலன்னு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நான் இதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் இதிலேருந்து பயன்பெற்றிருக்கிறேன். நான் இதை எப்பயும் குடிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். இந்த ஆரோக்கியமான தேநீரை நீங்களும் குடித்து பயன்பெறுவீங்கள் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு பயனுள்ள தகவலை உங்களிடம் கொண்டு சேர்த்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு என் ஓன் வாய்ஸில் நான் இதை உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குயின் ஆஃப் யூனிவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட்டிங் மீ.